கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களை தக்க வைப்பதற்கு ஆட்பலம் தேவை என்கின்ற பல இத்தியாதிகள் இருக்கின்றன. உக்ரைனுடைய நிலைப்பாடு என்பது ரஷ்யாவை திசை திருப்புவதற்காகவும் கிரிமியா நோக்கிய பார்வையை திருப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இது அமையலாம். மேற்குலகு அதற்கு வழங்குகின்ற ஆயுத பலங்கள் என்பன அதனை ரஷ்யாவிற்கு ஈடான சக்தியாக மாற்றி இருக்கின்றது. தந்திரோபாய நடவடிக்கையாக ரஷ்யா இவர்களை மேலும் மேலும் உள்ளே விட்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி உக்ரைனுக்கு ஒரு பலத்த இழப்பை கொடுக்கலாம். ரஷ்யா நிச்சயமாக இந்த விடயத்தில் ஒரு தந்திரோபாயமாக அல்லது இன்னொரு தமிழில் கூறினால் நரித்தனமான செயற்பாடுகளில் தான் ஈடுபடும். ரஷ்யா இதுவரைக்கும் பல யுத்தங்களையும் பல களங்களையும் கண்டு வென்றிருக்கக்கூடிய ஒரு அசுரத்தனமான நாடு. மோடி அவர்கள் புதுமுகம் பூண்கின்றார்கள். அவர் முதல் ரஷ்யாவின் ஆதரவாளர், ரஷ்யாவுடன் தொடர்புகளை வைத்திருப்பவர்கள். இந்த நேட்டோ நாடுகள் எல்லாம் ரஷ்யாவை புறக்கணித்த பொழுது கூட பொருளாதார ரீதியில் ரஷ்யாவுடன் இணைந்து பயணித்தவர்கள் என்றால் ஒரு ரஷ்ய சார்பு நாடாக இருந்த நாடுதான் இந்தியா. அவர்களுடைய விமானங்களோ ஆயுத தளவாடங்களோ இப்பொழுதும் பாவனையில் உள்ளவற்றில் 50% மேற்பட்டவை ரஷ்ய தயாரிப்புகளாக இருக்கின்றன. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 413-445-6555 416-245-6555 ரவி நடராஜா. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:30 இருக்கிறது. இது நாம் வழக்கம் போலவே சமூக அரசியல் அரங்குகளிலே பலரினுடைய பேசு பொருளாக மாறியிருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை பேசுவதற்கான தளமாக நேரமாக இருக்கிறது. அந்த வகையிலே அண்மையிலே அநேகம் பேரினுடைய கவனத்தை ஈர்த்த, இல்லாவிட்டால் அநேகம் பேரினுடைய புருவத்தை உயர்த்தி பார்க்க வைத்திருக்கிற ஒரு விஷயமாக மாறியிருப்பது, இது எங்கே போய் முடிய போகிறது என்று யோசிக்க வைத்திருக்கிற ஒரு விடயம் இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே மூண்டிருக்கக்கூடிய இந்த போர். நாளுக்கு நாள் அது தீவிரமடைந்து கொண்டே வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உனக்கு நான் சளைத்த ஆழில்ல என்பது போல ஆழுக்கால் போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் செய்த அத்தனைக்கும் சரிக்கு சரி நாங்களும் கட்டியே ஆவோம் என்று சொல்லி ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்த வண்ணமே உக்ரைன் இருக்கிறது. இது எப்படி என்று சொல்ல சொன்னால் அண்மை நாட்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுடைய கை இப்பொழுதைக்கு உயர்ந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரஷ்யாவினுடைய பெருமளவான பகுதிகளை உக்ரைன் கைப்பற்ற இருக்கிறதையும் 500க்கும் மேற்பட்ட படையினரை ரஷ்யாவினுடைய படையினரை பணிய கைதிகளாக உக்ரைன் தன்வசப்படுத்தி இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு புறம் என்று சொல்ல சொன்னால் திடுதிப்பென நிகழ்ந்திருக்கிற நரேந்திர மோடியினுடைய உக்ரைன் விஜயம் இன்னுமே இது தொடர்பான பேச்சுக்களினுடைய தீவிரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது. ஆக இதிலே அடுத்து என்ன நடக்க போகிறது, இதனுடைய பின்னணி என்ன, இதை சூழ்ந்திருக்கக்கூடிய காரணங்கள் காரியங்கள் என்ன என்பதை எல்லாம் குறித்து கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். நாங்கள் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலுக்காக உங்களை இணைத்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. நலமாக இருக்கிறீர்களா? நலம் நலம், நாடுவதும் அதே. நன்றி. ஆனால் நாங்கள் கேள்விப்படுகிற விடயங்கள் அவ்வளவு நலமாக இல்லை இல்லையா? ஒரு விதமான பீதியை உருவாக்கிய வண்ணமே இருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? இந்த கொதிநிலை இப்பொழுதைக்கு எப்படி இருக்கிறது சுரேஷ் தர்மா? இது அதாவது இப்பொழுது அந்த சதுரங்க விளையாட்டு போல உக்ரைன் இப்பொழுது ரஷ்யாவின் நிலப்பரப்பை ஆக்கிரமிக்க ஆரம்பித்த பொழுது இது ஒரு அடையாள தாக்குதலாக இருக்கலாம் என்கின்ற கருது நிலை இருந்தது. ஏனென்றால் பொறுதலுக்குரிய பலம் இல்லை, அல்லது கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களை தக்க வைப்பதற்கு ஆட்பலம் தேவை என்கின்ற பல இத்தியாதிகள் இருக்கின்றன. ஆனால் அதற்கு நிலைமைக்கு மாறாக தற்பொழுது 1200 கிலோமீட்டர் அளவிலான சதுர கிலோமீட்டர் அளவிலான பரப்பையும் அது 100 குடியிருப்புகளை கொண்டது. அதை விட நேற்று ஒரு 536 ராணுவ வீரர்களை யுத்த கைதிகளாக பிடித்த சம்பவங்கள் எல்லாம் உக்ரைனுடைய நிலைப்பாடு என்பது ரஷ்யாவை திசை திருப்புவதற்காகவும் கிரிமியா நோக்கிய பார்வையை திருப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இது அமையலாம். ஆனால் இதற்கு கொடுக்க போகின்ற விலை என்பது பெரிது. உக்ரைன் இந்த தாக்குதலின் அதாவது இந்த இவ்வளவு நிலப்பரப்பையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்கான ஆளணி என்பது உக்ரைனிடம் நிச்சயமாக இல்லை.
எனவே அவர்கள் பரந்துபட்ட இடங்களில் நிற்பதாகவும் அல்லது அந்த பிரதான மையங்களை நோக்கிய பார்வையை செலுத்துவதாகவும் தான் அந்த பகுதியை கண்காணிக்க முடியும். ஆனால் அங்கே இருக்கின்ற மக்கள் வெளியேறுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு ஒரு சூரிய பிரதேசமாக மாற்றப்படும் இடத்தில் சில வேளைகளில் ரஷ்யாவால் முற்றுகை தாக்குதல்கள் கூட நடத்தப்படலாம். அது ஒரு அபாயம். மறுபக்கமாக இவ்வாறான ஒரு திசை திருப்பலை மேற்கொண்டு தங்கள் பகுதிகளில் உள்ள ரஷ்ய வீரர்களை பின்வாங்க வைப்பதன் மூலம் கிரிமியாவினுடைய பாலத்தை இங்கே இப்ப குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் உண்மையிலேயே அந்த கோலியாத் என்கின்ற நாங்கள் ஒரு பெரிய வீரனுடைய கதையை நாங்கள் சிறு வயதுகளில் படித்திருப்போம். அந்த நிலையில் தான் இப்பொழுது ரஷ்யாவின் நிலை இருக்கின்றது. அதற்கான காரணம் என்னவென்றால், ரஷ்யா எடுத்த முனைப்புகளில் எல்லாம் உக்ரைன் தனது இந்த நிலைப்பாட்டை, அதாவது தனது நின்று பிடித்தலை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனை இவ்வாறு கூறலாம், மேற்குலகு அதற்கு வழங்குகின்ற ஆயுத பலங்கள் என்பன அதனை ரஷ்யாவிற்கு ஈடான சக்தியாக மாற்றி இருக்கின்றது. இதில் அவர்களுடைய தேசப்பற்று கூட அடங்கி இருக்கின்றது. அப்பொழுது இங்கே நடைபெறப் போகின்ற விடயங்கள் இரண்டு. ஒன்று, தந்திரோபாய நடவடிக்கையாக ரஷ்யா இவர்களை மேலும் மேலும் உள்ளே விட்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி உக்ரைனுக்கு ஒரு பலத்த இழப்பை கொடுக்கலாம். அல்லது இந்த உக்ரைன் இதனை ஒரு சமாதான பேச்சுக்கான ஒரு முன்மாதிரியாக, அதாவது நிபந்தனையாக விதிக்கலாம். இத்தோடு இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து அது கிரிமியா மீதான தாக்குதலை கூட ஆரம்பிக்கலாம். கிரிமியா என்பது 2014ஆம் ஆண்டு ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டிருந்தது. அவ்வாறு கைப்பற்றப்பட்ட பொழுது புட்டின் செய்த வேலை அந்த கிரிமியாவை ரஷ்ய பெருநிலத்துடன் இணைப்பதற்கான ஒரு பெரும் பாலம். அதுதான் இன்று ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய பாலமாக இருக்கின்றது. சுமார் 18 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த பாலம் 3.7 பில்லியன்கள், அதாவது $3700 மில்லியன் செலவில் அந்த பாலம் கட்டப்பட்டிருந்தாலும் 2023ஆம் ஆண்டு அதில் 2 அல்லது 3 தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. அதன் பிறகான தொடர்ச்சியான தாக்குதல்கள் கூட இடம்பெறுகின்றன. அது ஒரு இந்த இதய நாளத்தை போன்றது ரஷ்யாவிற்கு. ஏனென்றால் ரஷ்ய படைகள் இருக்கின்ற பிரதேசங்களுக்கான இராணுவ ஆளணிகளையும் ஆயுதங்களையும் கொண்டு செல்வதற்கு இந்த பாலத்தின் ஊடான புகையிரத தடங்களும் பெருந்தெருக்களுமே முக்கியம். இந்த பாலம் பெருந்தெருவையும் கொண்டிருக்கின்றது, அதே நேரம் புகையிரத தடங்களையும் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பாலத்தை உக்ரைன் குறிவைத்து அதனை துவம்சம் செய்திருந்த முடிக்குமாக இருந்தால், அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்றது, அவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. முடிக்குமாக இருந்தால் நிச்சயமாக ரஷ்யாவிற்கு அது ஒரு பேரிழப்பாக அமையும். அதே நேரம் அது இப்பொழுது இந்த உக்ரைன் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்பன ரஷ்யாவை தனது துருப்புக்களை பின்வாங்க, சில இடங்களில் இருந்து பின் வாங்க வைப்பதற்கான நடவடிக்கையாகவும் இருக்கும். எனவே நான் குறிப்பிட்டது போல இது ஒரு தந்திரோபாயம் மிக்க நடவடிக்கை. இரண்டு தரப்புகளும் தங்களுடைய மதிநுட்பங்களை பாவித்துத்தான் இந்த நிகழ்வில் ஈடுபட்டிருக்கும். குறிப்பாக இப்பொழுது ரஷ்யாவை பொறுத்தவரையில் பூட்டினிற்கு இது ஒரு பெரிய கௌரவ இழப்பு. 2ஆம் உலகப் போரின் பின்னான காலத்தில் எந்த ஒரு நாடுமே ரஷ்யாவை ஆக்கிரமித்ததான வரலாறு இல்லாத பொழுது தங்களில் இருந்து அந்த ஒன்றுபட்ட சோவியத் யூனியன் பிரிந்த பொழுது 1991ஆம் ஆண்டு பிரிந்து சென்ற உக்ரைன் தங்கள் மீதே ஒரு வலிந்த தாக்குதலை மேற்கொள்கின்ற நிலை என்பது அவருடைய பிரதிமையை அல்லது தலைமைத்துவத்தை ரஷ்யர்களிடையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. எனவே அவர்கள் கூட நிச்சயமாக ஒரு பெரிய எதிர்பாராத பதிலடியை கொடுப்பார்கள். இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் கடந்த 2-3 தினங்களாக கிவி மற்றும் ஏனைய பிரதேசங்கள் எதிர்பாராத தாக்குதல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அவையெல்லாம் கண்துடைப்பாகத்தான் நான் கருதுகின்றேன். என்றால் ரஷ்யா நிச்சயமாக இந்த விடயத்தில் ஒரு தந்திரோபாயமாக அல்லது இன்னொரு தமிழில் கூறினால் நரித்தனமான செயற்பாடுகளில் தான் ஈடுபடும்.
அதைத்தான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக கூற முடியும். நிச்சயமாக நீங்கள் சொன்னதுல நிறைய உண்மை இருக்கிறது. அதுவும் மிக முக்கியமாக ரஷ்யாவினுடைய தந்திரோபாயமாக நிச்சயமாக இது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு யுத்த சாணக்கியம் அப்படி என்றும் சொல்லலாம். எதிரியினுடைய கையை ஓங்க விட்டு அவர்கள் வெல்லப் போகிறார்கள் என்கிற அந்த வெற்றி களிப்பு வரவிட்டு அந்த மயக்கமான நேரம் பார்த்து முழுவதுமாக அவர்களை உள்ளிழுத்து ஒரேயடியாக அவர்களை தாக்கி முடிப்பது என்பது ஒரு வகையிலே ரஷ்யாவினுடைய யுத்த சூட்சுமமாக கூட இருக்கலாம். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான போர் என்பது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல கோலியாத்தும் அந்த சிறுவன் தாவீதும் ஒரு கூழாங்கல்லை வைத்துக்கொண்டு ஒரு கோலியாத்துக்கு முன்னால் நிற்பது போன்றதான ஒரு காட்சியை தான் நமக்கு கொடுக்கும். ரஷ்யா இதுவரைக்கும் பல யுத்தங்களையும் பல களங்களையும் கண்டு வென்றிருக்கக்கூடிய ஒரு அசுரத்தனமான நாடு. இன்றைக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கிற வல்லரசுகள் எல்லாவற்றுக்கும் பிடி கொடுக்காது எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அதற்கு முன்பாக உக்ரைன் நிற்பது என்பது ஒரு ஆஜானுபாகுவான ஒருத்தனுக்கு முன்பதாக நோய்ந்து நலிந்து மெலிந்து ஒருவன் நிற்பது போலத்தான். ஆனால் அவர்கள் இருவருக்கிடையிலான போர் இவ்வளவு தூரம் தீவிரம் கண்டிருக்கிறது என்பதே மிகப்பெரிய ஒரு விடயம். திடீரென இதிலே இந்தியா நுழைந்திருப்பதும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அண்மை கால உக்ரைன் விஜயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட விடயத்தில் ஒரு உண்மை இருக்கின்றது. நாங்கள் அதனை உண்மையாக உள்வாங்க வேண்டும். நேட்டோவின் பங்களிப்பு இல்லாதிருந்திருந்தால் இப்பொழுது ஒட்டுமொத்த உக்ரைனுமே ரஷ்யா வசம் என்கின்ற நிலை கூட வந்திருக்கலாம். ஆனால் அதற்குரிய ஆளணிகளையும் ஆயுதங்களையும் நேட்டோ, குறிப்பாக இந்த கனடா கடந்த சனிக்கிழமை உக்ரைனுடைய சுதந்திர தினத்திற்கு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்ட விடயம், இந்த 2 வருடங்களுக்கு கனடா $19.2 பில்லியன் உதவியை செய்திருக்கின்றது. இது ஒரு சாதாரணமான உதவி அல்ல. 19.2 பில்லியன் என்பது எவ்வளவோ தேவைகளை கனடாவிற்கு செய்யக்கூடிய விடயம். இருந்த பொழுதிலும் ஒரு நாட்டின் இறமையை காப்பதற்கான இவ்வாறான செயற்பாடுகள் எல்லாம் பல நாடுகளாலும் நேட்டோ நாடுகளால் குறிப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதுதான் உக்ரைனை காத்து நிற்கின்றது. இந்த போர்க்கட்ட பொருளாதாரத்தில் அல்லது ஒரு போர்க்கால பொருளாதாரம் என்பது விளைச்சல்களற்று நிலங்கள் காய்வதாகவும் தொழில்களற்று தொழிற்சாலைகள் இருப்பதாகவும் போர் சம்பந்தமான விடயங்களை மாத்திரம் கொண்டதாகவுமே இருக்கும். இப்பொழுது இந்த போர் என்பது ஒரு 3வது ஆண்டில், அதாவது 3வது ஆண்டுக்குள் இருக்கின்ற காலத்தில் இந்த போருக்கான முடிவு என்பது வெற்றி தோல்வி என்று இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் அமைவதற்கான சாத்தியம்தான் இருக்கின்றது என்பதை எல்லோருமே உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கான உந்துதல் என்பது நேட்டோ தரப்பில் இருந்து கூட இருக்கின்றது. இப்பொழுது உக்ரைன் எடுத்துள்ள இந்த முடிவுகள் கூட ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு ரஷ்யாவை அழைப்பதும் அந்த நேரத்தில் தாங்கள் ஒரு சமபலமுள்ள தரப்பாக இருப்பதும் தான் அவர்களது நோக்கமாக இருக்கும் என்பதை எனது ஒரு ஐயப்பாடு. இருந்த பொழுதிலும் ஆமாம், மோடி அவர்கள் புதுமுகம் பூண்கின்றார்கள். அவர் முதல் ரஷ்யாவின் ஆதரவாளர், ரஷ்யாவுடன் தொடர்புகளை வைத்திருப்பவர்கள். இந்த நேட்டோ நாடுகள் எல்லாம் ரஷ்யாவை புறக்கணித்த பொழுது கூட பொருளாதார ரீதியில் ரஷ்யாவுடன் இணைந்து பயணித்தவர்கள் என்றால் ஒரு ரஷ்ய சார்பு நாடாக இருந்த நாடுதான் இந்தியா. அவர்களுடைய விமானங்களோ ஆயுத தளவாடங்களோ இப்பொழுதும் பாவனையில் உள்ளவற்றில் 50% மேற்பட்டவை ரஷ்ய தயாரிப்புகள் இருக்கின்றன. இவ்வாறான நிலையில் பூட்டினை சந்தித்திருந்தார். அதன் பிறகு இப்பொழுது உக்ரைனுக்கு சென்று உக்ரைன் அதிபரை சந்தித்திருக்கின்றார். 2 தரப்பிடமும் பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்வு காணப்பட வேண்டும், அதற்கான ஒரு தரப்பாக தாங்க கூட இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தியலை விதைத்திருக்கின்றார். ஆனால் அதற்குரிய தகமை இந்தியாவிற்கு இருக்கின்றதா என்று தெரியாத பொழுதிலும் சில வேளைகளில் அது சாத்தியப்படலாம். ஏனென்று சொன்னால் மோடியினுடைய அரசு ஒரு மதம் சார்ந்த அரசு. அவர்கள் தங்களுடைய நாட்டிலேயே தங்களுடைய மக்களுக்கு அல்லது முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுப்பதாக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கான சம பங்கை கொடுக்காதவர்களாக இருக்கின்ற கட்டத்தில் அவர்களால் இவ்வாறான ஒரு சமாதான முகம் பூண முடியுமா என்பதை கூற முடியாது. இருந்த பொழுதிலும் உலகம் என்பது எப்பொழுதும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற போக்கில் போகின்ற ஒரு தரப்பல்ல. அது பிரபஞ்சம் என்ன நினைக்கின்றதோ அதன்படி நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். எனவே அவ்வாறான ஒரு நேரத்தில்
சில வேளைகளில் இந்த நேட்டோ நாடுகள் கூட இந்தியாவின் இவ்வாறான அறிவிப்பை வரவேற்று உக்ரைனுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். என்றால் ரஷ்யாவால் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்படுவது என்பது மிகவும் ஒரு இலகுவான விடயம். அதைத்தான் உங்களுக்கு பதிலாக கூற முடியும். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைனுடைய கரம் வலுத்திருப்பது என்பது தனியே ஒரு கரம் வலுத்திருப்பது போன்றதல்ல. அந்த கரம் வலுப்பதற்கான காரணம் ரஷ்யாவை எந்தெந்த நாடுகளெல்லாம் ஒரு எதிரி நாடாக, அச்சுறுத்தல் மிக்க நாடாக தங்களுக்கு கருதினார்களோ அவர்கள் எல்லாம் சேர்ந்து உக்ரைனுடைய கையை வலுப்பெற செய்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக இவ்வாறு நடக்கிற இந்த யுத்தத்தினுடைய தீவிரம் அண்டை நாடுகள் மீது எப்படியான ஒரு அழுத்தத்தை, பாதிப்பை செலுத்த போகிறது எதிர்வருகிற காலங்களில்? இல்லை, அண்டை நாடுகள் என்பதை விட இது உலக நாடுகளுக்கு உள்ள முதலாய பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கின்றது. இதன் மூலம் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து அவை மீள முடியாமல் இருக்கின்றன. போதுமான தகவல்களை அவர் எங்களோடு இணைந்து பகிர்ந்திருந்தார், போதுமான விளக்கங்களை கொடுத்திருந்தார். இந்த உரையாடலை நாங்கள் இன்னொரு நாளிலே இன்னும் விரிவாக பேசலாம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.